க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது 2026 ஜனவரி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். தனுசு ராசியிலே சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான் 4 கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 4 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. 11ஆம் தேதி தனுசு ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அவர் மீண்டும் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். 14ஆம் தேதி தனுசு ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஜனவரி மாதம் 15ஆம் தேதி தனுசு ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார்கள். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம், உரிய கட்டணம் செலுத்தி. வாருங்கள் ராசிக்குள் போகலாம். ராசி குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த ஜனவரி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. பாகிஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. பாகிஸ்தானத்தை சத்துருஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியுமான பார்வை விழுவதால் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமைய காத்து கொண்டிருக்கின்றது. எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பணவரவுகள் தாராளமாக கிடைக்கும். உறுப்பினர்களில் ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. பேச்சிலே கூடுதல் கவனம் தேவை. உங்கள் பேச்சை உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழல் உண்டு. வீரியஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் தைரிய வீரியஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் ஒரு செயலியை வெற்றி முனைப்போடு செய்து முடிப்பீர்கள். சகோதர சகோதரிகளுடன் அனுசரித்து போவது நல்லது. உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. எந்தவித கிரகங்களும் அல்ல. சுகஸ்தானாதிபதி முற்பகுதியிலே ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் 11ஆம் தேதியிலிருந்து அவர் அஷ்டமஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் 11ஆம் தேதி வரை அன்பும் ஆதரவு உங்களுக்கு நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். நடத்துபவர்களுக்கெல்லாம் அது ஒரு பொன்னான காலமாகும். மாதத்தினுடைய பிற்பகுதியிலே அனுசரித்து போவது நல்லது. இலாய்க்கும் உங்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. நடத்துபவர்களெல்லாம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வாகனத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் சாதுரியமாக கையாண்டு கொள்வதே மிகவும் நல்லது. வாகனத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. வாகனத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. சிலருக்கு புத்திரர்களால் நற்பெயரும் புகழும் ஏற்படும். சிலர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள். காதுகுத்து, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு சூழலும் உண்டு. காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும். சன்னியாசிகளை சந்திப்பீர்கள். ஆசியும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். சிவ கோயிலுக்கு போய் வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. சத்துரு ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானத்தை பார்வையிடுவதால் நாட்களாக தீர்க்கப்படாத கடன் தீர்வதற்கான ஒரு சூழல் உண்டு. கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இம்மாத முற்பகுதியிலே சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான் 4 கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருப்பதும்
கல்யாணத்தை இம்மாதம் முழுவதும் களத்திர ஸ்தானாதிபதி குரு பகவான் பார்வையிடுவதாலும் இதனுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான ஒரு சூழல் உண்டு. இடையே நிகழும் வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேருவதற்கான ஒரு சூழல் உண்டு. இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத்தொழிலே அபரிவிதமான முன்னேற்றத்தை காண முடியும். எந்தவித கிரகங்களும் இல்லை. சனி பகவான் பாக்கியஸ்தானத்திலே ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் பிற்பகுதியிலே சுக்கிர பகவான் புதன் பகவான் கிரகங்களும் பயணம் செய்வதால் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களில் இருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. அரசு வகையிலே ஆதாயம் உண்டு. சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையுடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்கும் தந்தைக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் முக்கியமாக கையாள்வது மிகவும் சிறப்பு. சிலருடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் ஏற்படலாம். தேவை எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானாதிபதி ராசியிலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் இரட்டிப்பான வருவாய் உண்டு. கூடுதலான ஆதாயத்தை காண முடியும். எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் மூத்த சகோதர சகோதரிகளை அனுசரித்து போவது நல்லது. இல்லையேல் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. இம்மாதம் 1ஆம் தேதி தனங்குடும்ப பாகிஸ்தானாதிபதி சந்திர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் அதிபதி இம்மாதம் களத்திர ஸ்தானத்திலும் அஷ்டமஸ்தானத்திலும் பயணம் செய்வதாலும் செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான ஒரு சூழல் ஏற்படும். செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. இம்மாதம் செய்ய வேண்டிய பரிகாரம் காலங்களில் சிவபெருமானை வழிபட்டு ஒரு ஆனந்தத்தை காண முடியும். திருப்பொருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்களை பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர். நன்றி, வணக்கம்.